ஒரு விஷயத்தை செட் பண்ணிவிட்டு அதில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அதில் சுகர் சாப்பிடாத எலியை விட்டுட்டாங்க. சுகர் சாப்பிடாத எலியை விட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அது தண்ணியில் போன உடனே நீச்சல் அடிச்சுட்டு கரெக்டாக அந்த மேடான பகுதியை கரெக்டாக கண்டுபிடிச்சி அது மேலே ஏறிடுச்சு. பட் சுகர் சாப்பிட்ட எலி விடுறாங்க. அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தண்ணியில் போகுது, நீச்சல் அடிக்குது. அது கண்ணு முன்னாடி தான் அந்த மேடான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை நோட்டீஸ் பண்ணாமல் சுற்றி மறுபடியும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி அதில் ஏறுது. ஸோ சுகர் சாப்பிட்ட எலிக்கும் சுகர் சாப்பிடாத எலிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசமே ப்ராப்பரான பிரெயின் ஃபங்க்ஷன் தான். சுகரை எடுக்கும்போது நம்ம பாடி சூப்பராக அட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம பிரெயின் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுறதுனால ஈஸியாக சொல்யூஷனை சால்வ் பண்ணுது, சொல்யூஷனை கண்டுபிடிக்குது. இது